த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ரொம்ப சீரியஸான டாபிக்ஸ் தானே நம்மளோட சேனல்ல பார்த்துருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் மஜாவான ஒரு டாபிக் பார்க்கலான்னு முடிவெடுத்துக்கிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாவை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு. வாழ்க வாழ்க, கரப்பாம்பூச்சி வாழ்க அப்படின்றது தான் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கமெண்ட் பாக்ஸ் முழுக்கவும் நிரம்பி கிடக்குது. அதுக்கு அத்தனை ஹார்டின்கள் அப்படின்றது பறக்க விடப்பட்டு இருக்கு. பிஜேபி காங்கிரஸ்னு எல்லா பெரிய கட்சிகளையும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸோட சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்கு நம்மளுடைய காக்ரோச் ஜனதா கட்சி, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்ற அந்த ஒரு புதிய கட்சி அப்படின்றது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டரா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் இவங்க, எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது வெறும் இந்தியன் பொலிட்டீஷியன்ஸுக்கு மட்டும் இல்ல, இந்தியன் ஜுடிஷியல்ஸ்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையா ரொம்ப கலாய்க்கிறதுக்காக தான் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா தான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த கட்சியுடைய வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ஜினை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நம்ம இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. என்னடா இது, ஒரு அரசியல் கட்சிக்கு போய் கரப்பாம்பூச்சி பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லீகல் ஹிஸ்டரி அப்படின்றது இருக்கு. கடந்த 2026 மே 15 அன்னைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்றாரு, வக்கீல்கள் சில பேரை பத்தி பேசும் பொழுது வாய் தவறி, ஏன்னா நான் அதை டைரக்டா அந்த கோர்ட் ஹியரிங்க கவனிச்சேன், அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு கமெண்டா தான் அது சொன்னாரு. அவர் வாய் தவறிலாம் சொல்லல, அதுக்கு ஒரு இன்டென்ஷன் அப்படின்றது இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள், குறிப்பா இந்த இளம் வழக்கறிஞர்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, யூ ஆர் யங்ஸ்டர்ஸ் லைக் காக்ரோச்சஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம நிறைய இந்த பொதுநல வழக்குகள்லாம் தாக்கல் செய்யக்கூடிய நிறைய வழக்கறிஞர்களை பார்த்து சமூகத்துடைய ஒட்டுண்ணிகள் மாதிரி நீங்க இருக்கிறீங்க, பாரசைட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு கோர்ட்லயே வச்சு பேசிட்டாரு. உடனே சோசியல் மீடியால இந்த ஜென்சி கிட்ஸுகள் அப்படின்றவங்க வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒரு பயமறியாத இளம் தலைமுறையினர். அவங்க கிட்ட நீங்க போய் நான் பெரிய ஜட்ஜு, நான் பெரிய பிரைம் மினிஸ்டர், நான் பெரிய சீஃப் மினிஸ்டர், நான் கவுன்சில், அதெல்லாம் அவங்ககிட்ட பேச முடியாது. அவங்களுக்கு தேவை, அவங்களை பத்தி யாராவது தவறா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கான எதிர்வினை அப்படின்றது அவங்க ரொம்ப காட்டமாவே அவங்களுடைய பாணியில சொல்றாங்க. ஸோ அந்த இளம் சக்திகளை சரியான வழியில வழி நடத்துறது அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோ கால்டு பெரும் தலைவர்களோ நீதிபதிகளோ இவங்களுடைய வேலையா இருக்கும். அதை மாற்றி செய்யும் பொழுது அது அப்படியே ரிவர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா அது எதிர்பார்க்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. மறுநாளே பெரிய பஞ்சாயத்தாய் போக உடனடியா ஐயோ நான் அப்படிலாம் சொல்லல, இந்த அட்வொகேட்ஸ்ல போலி டிகிரி வச்சிருக்காங்கல்ல, ஃபேக் டிகிரி வச்சிருக்காங்கல்ல, அவங்களதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு கோர்ட்லயே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. ஆனா நெட்டிசன்கள் அதெல்லாம் ஏற்கவே இல்லை. நீங்க எங்களை கரப்பாம்பூச்சின்னு சொல்றீங்களா, ஒட்டுண்ணின்னு சொல்றீங்களா? ஆனா அப்படிலாம் நாங்க அதை விட்டுட்டு போக மாட்டோம். ஏன்னா நாங்க சாகாதவங்க. காக்ரோச்னா என்னது, கரப்பாம்பூச்சி. அந்த கரப்பாம்பூச்சிக்கு சாவு அப்படின்றதே கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய வெடிகுண்டு தாக்குதல் நடந்தா கூட கரப்பாம்பூச்சி சாகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் சாகாவரம் பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்சியை தொடங்கினவர் அப்படின்னு பார்த்தா ஆம் ஆத்மி கட்சியுடைய முன்னாள் சமூக வலைதளத்துடைய மேலாளராக இருந்த ஒருத்தர் தான் ஆரம்பிச்சாரு. அவர் இதை பத்தி சொல்லும் பொழுது, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யணுன்றதுக்காக தாங்க பண்ணேன், ஆனா அது இவ்வளவு வைரல் ஆகும்னு எனக்கு தெரியல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் அந்த கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது அவர் ரொம்ப ஃபன்னாவும் பதிவு செஞ்சிருக்காரு. 1921 அமெரிக்காவுடைய ஜட்ஜா இருந்த பெஞ்சமின் கார்டாசோ அப்படின்றவர் என்ன சொன்னார்னா, நீதிபதிங்க உணர்ச்சி வசப்பட்டு கண்டபடி பேசக்கூடாது, பாரம்பரியம் சட்டப்படிதான் நடந்துக்கணுமே தவிர தங்களுக்கு தோன்றியதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழுத்தமா யாரு, அமெரிக்காவுடைய ஜட்ஜே பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கோர்ட்ல இந்த ஜட்ஜுகள் இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டே தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறது அப்படின்றது நடந்துகிட்டே இருந்ததுனால 1997 இப்ப இருக்கக்கூடிய இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா
ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் அப்படின்ற ஒரு விதியை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த விதிகள்ல நிறைய விஷயம் சொல்லப்படுது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நீதிபதிகள் தங்களது குடும்பத்தார் இல்லாட்டி தங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கவோ அதுல தீர்ப்பளிக்கவோ கூடாது, அதுல தலையிடவே கூடாது அப்படின்ற முதல் விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு நீதிபதி அவர் எழுதின தீர்ப்பு தான் பேசணுமே தவிர அவரு பேசக்கூடாது. ஊடகங்கள்ல போய் பேட்டி அளிக்கிறதோ இல்லாட்டி ஒரு அரசியல் விவகாரங்கள் குறித்து பகிரங்கமான கருத்துக்களை சொல்றதோ கண்டிப்பா பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன நடக்குது, உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நினைவூற்ற ட்ரை பண்றேன். விஜயபாஸ்கர் வழக்கு அப்படின்னு, நம்ம முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சம்பந்தமான வழக்கு அப்படின்றது சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்துச்சு. 2021 கொரோனா டைம்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் மேல கொஞ்சம் கோபத்துல இருந்த ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனை பார்த்து உங்க மேல கொலைகேஸ் தான் போடணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்லயோ ரிட்டன்லயோ எதுவும் சொல்லல, வெறும் ஓரலா மட்டும் ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன ஆயிருச்சு, தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு அவ்வளவு பெரிய அவநம்பிக்கை அப்படின்றது ஏற்பட்டது. கடைசியில கோர்ட்டுக்கு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க, மயிலாட் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, ஆனா எங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகுது, தயவுசெய்து கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா, ஜட்ஜுங்க நாங்க சும்மா வாயில அப்படிதான் பேசுவோம், அதெல்லாம் நீங்க தீர்ப்பு எடுத்துக்காதீங்க, இது எங்களுடைய ஸ்பான்டேனியஸா வரக்கூடிய கமெண்ட் அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி. இப்போ இதே விஷயத்தை தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய கொள்கையா அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்களும் அப்படிதாங்க பாஸ், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், அதுக்கப்புறமா நாங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொன்னோம், இது எங்களுடைய தீர்ப்பெல்லாம் கிடையாது, இது எங்களுடைய முடிவெல்லாம் கிடையாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவோம். எப்படி, அதுதான் சொன்னேன்ல, நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பல மடங்கா ரிப்பீட் வரும். இந்த வாய் தவறி பேசக்கூடிய பழக்கம் அப்படின்றது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலக லெவல்ல இருக்கு. 2015 அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருந்த ஆண்டோனியன் அப்படின்றவரு கருப்பின மாணவர்கள் பத்தி பேசும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் மந்த புத்தி இருக்கு, அதனால அவங்க மெதுவா படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு இனவரியோட பேசியிருந்தாரு. பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டது. ஆனாலும் கூட அந்த வெள்ளை நீதிபதி கடைசி வரைக்கும் அவருடைய கமெண்ட்டை வாபஸ் வாங்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம 2021 நம்ம ஊர்ல நம்ம சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஏ பாப்டே, அவரு உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதியா இருந்தவர், நாக்பூரை சேர்ந்தவர். இந்த நான் ஏன் குறிப்பிடுறேன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு கற்பழிப்பு கேஸ் குற்றவாளியை பார்த்து நீ ஏன் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நம்ம ஊர் பஞ்சாயத்துல எல்லாம் வரும்ல, பெரிய நாட்டாம படத்துல இதெல்லாம், அதே மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தவனை அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கோன்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்கறாங்க அப்படின்னா அது எங்க போய் முட்டிக்கிறது? ஆனா ஒரே வாரத்துல அவர் என்ன சொல்றாரு, ஐயோ நான் அப்படிலாம் கேட்கவே இல்லைங்க அப்படின்னு மாத்தி சொன்னாரு. 2025 போன வருஷம் பிப்ரவரியில சீஃப் ஜஸ்டிஸா ஆக இருந்த சில வாரங்களுக்கு முன்னாடி BR கவாய் அவர் என்ன சொல்றாரு, ஏழைகளுக்கான இந்த இலவச திட்டங்கள் அப்படின்றது ஒட்டுண்ணிகளை, சமூகத்தின் ஒட்டுண்ணிகளை உருவாக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அந்த இலவசங்களை வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தான் சார் தெரியும் அது எவ்வளவு ரொம்ப முக்கியமானது. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய இலவச பஸ் பாஸ், சைக்கிள் ஆகட்டும். நான் படிக்கிறப்ப எனக்கு லேப்டாப் இல்லை, அப்போ ஒருவேளை லேப்டாப் இருந்துச்சுன்னா நான் பயங்கர எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நாங்க போடுற ட்ரெஸ்ஸு, மதிய உணவுன்னு எல்லாமே எங்களுக்கு இலவசமா கிடைக்கக்கூடியது. எங்க வீட்டுல முதலா டிவி அப்படின்றது அரசு கொடுத்த டிவியை தான், கலைஞர் டிவி அப்படின்றத நாங்க பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல போய் கெஞ்சி கூத்தாடி அவங்க அசிங்கப்படுத்தினாலும் டிவி பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பக்கத்து வீட்டு ஜன்னல்கள்ல தொங்கி உட்காந்து டிவி பார்த்தவங்க. ஆனா எங்களுக்கான சுயமரியாதை அப்படின்றது எங்க அரசாங்கங்கள் கொடுத்த அந்த இலவச திட்டங்கள் அப்படின்றதா இருக்கு. இன்னைக்கு கூட இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையாகட்டும் இல்லாட்டி பெண்கள் இலவச பயணமாகட்டும், இது எல்லாமே அவங்க சுயமரியாதையோட இருக்கணும், ஆண்களை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த ஒரு இலவச திட்டங்கள் தான். நிறைய பேருக்கு, ஒருத்தருக்கு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கெட்டவர்களை இல்லாம ஒரே ஒரு நல்லவனுக்காக பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு இருக்கிறாரு. அந்த இலவச திட்டங்கள் எங்களை மாதிரி யாராவது ஒருத்தருக்கு பயன்படுதுன்னா கூட அதோடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதுதான். அது இப்படியான ஒரு பெரிய நீதிமன்றங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை பெரிய பணக்காரர்களுக்கோ அது கடைசி வரைக்கும் புரிய போறது இல்லை அப்படின்றதுதான் எனக்கு தோணக்கூடியதா இருக்கு. இது ஏதோ குறிப்பிட்ட ஜட்ஜை பத்தி மட்டும் கிடையாது, பொதுவா இருக்கக்கூடிய இந்த பொது புத்தியிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த புதிய காக்ரோச் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் அதே மாதிரிதாங்க, நாங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டோம், நாங்க கண்டபடிக்கு நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், அது பேக் ஃபயர் ஆச்சுன்னா நாங்க பேக் அடிச்சிருவோம், பல்ட்டி அடிச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க.
சரி, இந்த கட்சி இந்தியாவில் எவ்வளவு வேகமா வளருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நம்பவே மாட்டீங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதள பக்கங்கள்ல ஆளக்கூடிய பாஜகவை விட அதிக ஃபாலோவர்ஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியா வளர்ந்து போயிட்டு இருக்காங்க. பாஜகவே மிஞ்சாங்கன்னா காங்கிரஸ் எல்லாம் அப்படி லெப்ட்ல தள்ளி விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உடனே நீங்க இன்னொரு ஆனா சோசியல் மீடியால தானே பாஸ் இருக்கிறாங்க, என்ன பெரிய இதுவா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்றது நடந்திருக்குல்ல, அது கிரவுண்ட்ல நடந்ததை விட சமூக வலைதளங்கள் மூலியமா தான் நடந்துச்சு அப்படின்றத நாம கூட சொல்லல. அப்கோர்ஸ் முதல்வரா பதவி ஏற்றிருக்கக்கூடிய சிஎம் ஜோசப் விஜய் அவர்களே அதை பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இளைஞர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த எதிர்ப்பு அப்படின்றது எந்த வழியில வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க சொல்லி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து ஒரு வாக்கு கொடுத்துட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டு நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு திரும்ப வாங்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்கு அப்படின்றதுதான் நல்லா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம், யாரு வேணா என்ன வேணாலும் பேசலாம், அப்புறம் அதை வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் அப்படின்றது இன்னைக்கு கோர்ட்ல இருந்து அரசியல் கட்சிகள் வரைக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசுறது மத்தவங்களை காயப்படுத்துதா இல்லையா அப்படின்ற மாதிரியான எந்த கவலையும் இங்க யாருக்குமே இல்லாம இருக்கு. அதைத்தான் இந்த காக்ரோச் ஜனதா கட்சி அப்படின்றது உடைச்சு பேசியிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க பேரு வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்பவும் தீவிரமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த காக்ரோச் ஜனதா கட்சியுடைய மெம்பராக போறீங்களா, இல்ல ஆல்ரெடி மெம்பரா தான் இருக்கீங்களா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.